வணக்கம். மைஃபேம் யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நமது ராசி பலன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ராசி பலன்களை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களது நண்பர்களுக்கும் சொல்லிக்கொண்டு அவர்கள் மூலமாகவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நமக்கு ஒவ்வொரு வாரமும் பார்ப்பவர்கள் அதிகமாகி கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து உங்களது ஆதரவு இந்த சேனலுக்கு இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த வாரம் 25/5/2025 முதல் உள்ள ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னர் 27/5/2025 அன்று நவகிரகங்களில் சனி பகவான் பிறந்த நாள் வருகிறது. சனி ஜெயந்தி என்று போடப்பட்டிருக்கும் பஞ்சாங்கங்களில் இந்த பிறந்த நாள் அன்று ஆலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபாடுகள் செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் 28/5/2025 அன்று கடந்த 20-21 நாட்களாக சுட்டெரித்த வெயில் சற்று குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எனவே இனிவரும் காலம் வசந்த காலமாக நாம் அனைவருக்கும் இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, சூரியனும் சந்திரனும் முதல் 2 நாட்களுக்கு உங்களது ராசியிலே இருப்பார்கள். சந்திரன் 4ஆம் இடத்து அதிபதி, சூரியன் 5ஆம் இடத்து அதிபதி. இது எவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் நல்ல பலமான இடமாகும். அதுபோல் 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் மிகவும் பலம் பொருந்திய இடமாகும். இந்த 2 இடங்களுக்கும் உள்ள கிரகங்கள் ஒரு சேர இணைந்திருந்தாலோ ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டு இருந்தாலோ நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஜோதிட சட்டம். அதுபோல் தாயார் மூலமாக ஏதாவது சொத்துக்கள் வில்லங்கங்களில் இருந்தால் அந்த சொத்துக்களுக்கு நல்ல வழி பிறக்கும். தகப்பனார் மூலமாக ஏதாவது நமக்கு நல்ல செய்தி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதுவும் வந்து சேரும். தகப்பனார் கடந்த காலத்தில் ஏதாவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவருக்கு ஒரு முன்னேற்றம் காணப்படும். பூர்வீக சொத்துகளில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அல்லது வில்லங்கங்கள் இருந்தால், உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஏதாவது இதன் மூலமாக தகராறுகள் இருந்தால் இவைகளெல்லாம் இந்த வாரத்திலே ஒரு நல்ல முடிவுக்கு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, புதன் சுக்கிரன் இணைவு ராசியிலே இருக்கிறது. இவர்கள் இருவரும் இணைந்தாலே விஷ்ணு லட்சுமி யோகம் என்று சொல்வார்கள். சுக்கிரன் ராசிக்கு அதிபதி, புதன் 2க்கும் 5க்கும் உரியவர். எனவே இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாகவும் அமோகமாக நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாரமாகவும் அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக உங்களது வீடுகளில் நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்களது குழந்தைகளில் யாருக்காவது திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறாமல் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் கூட மிகவும் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ராசி பலன்கள் மூலமாக எல்லாவற்றையும் நாம் சரி செய்து விட முடியாது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஜோதிடர்களை அணுகி திருமண பேச்சுவார்த்தைகள், அதே நேரத்தில் வரவேண்டிய பண வரவுகள் வரவேண்டிய நேரத்தில் சரியான ஒரு நிலையில் வர வேண்டும் என்ற நிலைகள், இவைகளை எல்லாம் ஜோதிடரை அணுகி இந்த வாரம் உங்களது ஜாதகத்தை பார்த்து கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மிதுன ராசி நேயர்களே, ராசியிலே குரு பகவான் அது ஒரு வருடத்திற்கு இருக்க போகிறது. அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ஏனைய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே தைரிய ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால் புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதாவது கதை எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம், புத்தகங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம், திரைப்படத்துறையிலே ஏதாவது வசனங்கள் எழுதக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஏதாவது பள்ளிகளுக்கு உரிய புத்தகங்கள் எழுதக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கலாம். இப்படி உள்ளவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு.
பொதுவாக திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது, திருமணத்தை பற்றி பின்னர் யோசிப்போம் என்று ஒரு சிலர் நினைத்து கொண்டு இருந்தால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். வருகின்ற நேரத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த வாரத்திலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி வார ஆரம்பத்தில் 2 நாட்கள் 10ஆம் இடத்திலே இருப்பார். அவருடன் 2ஆம் இடத்து அதிபதி சூரியனும் சேர்ந்து இருக்கிறார். தொழில் சாணத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது கடல் கடந்து செல்லக்கூடிய இடங்களுக்கு பொருள்களை அனுப்பக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலே ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது கிடைக்கலாம். புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக முன்னேற்றம் அடையலாம். வங்கிகளை அணுகி நீங்கள் கடன் பெற்றுக்கொள்ளலாம். அந்த கடனை பெறுவதற்கு முதலில் உங்களது பக்கத்திலே அதற்கு சரியான வாய்ப்பு இருக்கிறதா என்பதையும் பார்த்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஏதோ கடனுக்கு நாம் அணுகினோம் வங்கிகளை, அவர்கள் கடன் கொடுக்கவில்லை என்று நீங்கள் வங்கிகளை தவறாக நினைக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்து கொண்டு அதன் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தொழில்களை சிறப்பாக வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்ம ராசி நேயர்களே, நல்ல பலன்கள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் 9ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே இருக்கிறார் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். அதே நேரத்தில் சந்திர பகவானும் அங்கு இருக்கிறார். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு ஆகும். பொதுவாக தாய் தந்தையர் மூலமாக ஒரு சிலருக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கலாம். எப்படி என்று கேட்டால், நீங்கள் கல்வி நிலையங்களில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று வரலாம். அல்லது அவர்கள் நினைக்கின்ற துறைகளில் நீங்கள் ஏதாவது ஒரு துறையை தேர்ந்தெடுத்து படித்து நல்ல பலனை அடைந்து, அதாவது தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கலாம். உங்களது பேச்சை கேட்டு நீங்கள் எப்படி மாற முடியாதோ அதுபோல் உங்களது தாய் தந்தையரின் பேச்சையும் நீங்கள் கேட்டு இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து செயல்பட்டால் நிச்சயமாக உங்களது பெற்றோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெறுவார்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, பாக்கியஸ்தானம் பலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை இருக்கிறது. எனவே நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் அது எந்த வகையில் இருந்து வந்தாலும் சரி, அது நமக்கு கிடைக்க வேண்டியது சற்று தாமதமாகி இருக்கலாம். அது இப்பொழுது வந்து சேரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. குறிப்பாக ஒரு சிலருக்கு ஏதாவது நில சம்பந்தமான துறைகளில் ஈடுபட்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்று இருப்பீர்கள். அதன் மூலமாக அபூர்வமான ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற்றதோடு மட்டுமல்லாமல் மென்மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முதல் ஆரம்பமாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் திருமண வாய்ப்புகளில் சற்று தடங்கல்கள் இருக்கலாம். அவைகளெல்லாம் படிப்படியாக விலகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது. அந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, முன்னுக்கு சென்றால் ஏதாவது இடைஞ்சல்கள் ஏற்படுகிறது, பின்னுக்கு சற்று விலகி செல்வோம் என்று சொன்னால் அங்கும் ஏதாவது தடைகள் ஏற்படுகிறது. இப்படி எந்த காரியத்தை எடுத்தாலும் முட்டுக்கட்டைகள் போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு மட்டுமல்ல, யாராலோ நமக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும், அதாவது முன்னேறுவதாக இருந்தாலும் சரி, பின்னே சற்று நீங்கள் திரும்பி பார்ப்பதாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் சரியான முறையிலே செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த குறையும் வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு புதிதாக ஏதாவது வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் வரலாம். ஆனால் மறுநாளே வங்கிகள் மூலமாக அதுக்கு ஏதாவது கடன் கிடைக்காமல் போகக்கூடிய நிலையும் ஏற்படலாம். பொதுவாக வங்கிகளை முதலில் அணுகி உங்களுக்கு எவ்வளவு கடன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் நீங்கள் புதிய வாகனத்தை வாங்கினீர்கள் என்று சொன்னால் குறைகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, உறவுகள் என்று சொல்லக்கூடிய உறவினர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தேவையில்லாமல் உங்களை 3வது நபருடன் இணைத்து
ஏதாவது தவறான ஒரு தகவலை கொடுத்து விடுவார்கள் வெளி உலகத்திற்கு. இது காதலாகவும் இருக்கலாம், நட்பாகவும் இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல நிலையை நோக்கி நீங்கள் முன்னுக்கு செல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கலாம். எனவே மூன்றாவது நபர் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக உறவுக்காரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். தனஸ்தானத்திற்கு தனாதிபதியின் பார்வை இருக்கிறது. வராத கடன்கள் வந்து சேரலாம். ஆனால் நீங்கள் சில நேரங்களில் உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று பல காரியங்களில் காலெடுத்து வைத்து விடுகிறீர்கள். அதன் மூலமாக சில நேரங்களில் உங்களுக்கு தோல்விகள் வரலாம். இந்த தோல்விகள் எப்படி வருகிறது என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த வாரத்திலே செயல்பட வேண்டும். உடன் பிறந்த சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் மூலமாக சில நேரங்களில் தொல்லைகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக நடந்து கொண்டால் பெரிய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து விடலாம். தனுசு ராசி நேயர்களே, தொழில் ரீதியாக சில போட்டிகள் இந்த வாரம் உங்களுக்கு வரலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகினால் கூட அதையும் ஏதாவது கெடுப்பதற்காகவே சில நண்பர்கள் உள்ளே நுழையலாம். எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை நீங்களே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் என்று நினைத்து அவர்களை வளர்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் எதிர்காலத்தில் அவர்களே உங்களுக்கு எதிரிகளாக கூட மாறலாம். கிரக நிலவரங்கள் இந்த வாரம் மிகவும் சாதகமாக உங்களுக்கு போட்டி போட்டுக்கொண்டு உதவிகள் செய்ய இருக்கிறார்கள். இந்த உதவிகளை நிதானமாக நீங்கள் புரிந்து கொண்டு அதன் மூலமாக செயல்படக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்கிடையே மனக்கசப்புகள் வராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்கிறது. இருந்தாலும் நாம் சற்று கவனமாக இருந்தால் மிகவும் நல்லது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், சகோதர காரகன் இன்னுமே 8ஆம் இடத்திலே இருக்கிறார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, 7ஆம் இடத்திலே நீசம் பெற்ற செவ்வாய், அவர் சுகாதிபதி என்ற அந்தஸ்தை பெறக்கூடியவர். கணவராக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் வாக்குவாதங்கள் உருவாகி ஒருவேளை இருவரும் சற்று விலகி இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் காணப்படுகிறது. ஆனால் இது நமக்கு நன்மையை தருமா என்றால் நிச்சயமாக தராது. எனவே இந்த விஷயத்தில் கணவன் மனைவி சற்று கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிற்கு எது தேவையோ அந்த தேவையான பொருளை இருவரும் நன்றாக சிந்தித்து வாங்க வேண்டும். ஆடம்பர செலவுகளுக்கு நீங்கள் வழிவகுத்து விடாமல் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு சில நேரத்தில் குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களாக இந்த ராசியில் இருப்பவர்களுக்கு அந்த பிள்ளைகள் மூலமாக செலவுகளும் சற்று வரிசை பிடித்து நிற்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல நிலை உங்களுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். கும்பராசி நேயர்களே, தொழிலில் போட்டி பொறாமைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது. ஒரு சிலருக்கு உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் இடமாற்றங்கள் ஏற்படலாம். இந்த இடமாற்றங்களை நீங்களே கூட தேர்வு செய்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் இந்த வாரம் சிந்திக்க வேண்டும். காரணம், ஒரே நபர் பார்க்கின்ற வேலையை உங்களது மேலதிகாரிகள் பொதுவாக இவருக்கு ஏன் இப்படி வேலையை கொடுக்க வேண்டும், இன்னும் வேறு சில வேலைகளையும் சேர்த்து கொடுத்து விடுவோமே, அவர் சிறப்பாக செய்கிறாரே என்று உங்களது திறமையை பாராட்டுவது போல் பாராட்டி வேலைகளை சற்று அதிகமாக கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது. எனவே நிதானமாக முடிந்தவரை வேலைகளை செய்யுங்கள். முடியாத வேலைகளை அவர்களிடம் நீங்கள் சொல்லத்தான் வேண்டும். தெரிந்த வேலைகளை சரியாக செய்ய வேண்டும். தெரியாத வேலைகளை இருப்பவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் நல்லவர்களா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இப்படி பல வகைகளில் இந்த வாரம் உங்களது ஒரு வாழ்க்கை பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, வெளிநாடுகளுக்கு பயணங்கள் செல்லலாம். உங்களுக்கு வெளிநாடுகளில் ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதன் மூலமாக நல்ல வருமானங்கள் வரலாம். ஒரு சிலர் இனி காலம் போன காலத்திலே நாம் எதற்காக இங்கே வரப்போகிறோம், அந்த சொத்துக்களை ஏதாவது ஒரு நல்ல விலைக்கு விற்றுவிடலாமா என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த நேரம் ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு அதையும் நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். இது தவிர வீட்டிலே யாருக்காவது திருமணம் நடைபெறாமல் இருந்தால் அந்த திருமணம் நடைபெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும்.
பொதுவாக உங்களது ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்திலே இருந்தால் 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்ற இடம் பலம் பெறும் அல்லவா? எனவே மீன ராசிக்காரர்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால், அதிலும் குறிப்பாக சொந்தமாக தொழில் செய்பவர்களாக இருந்தால் நல்ல நிலை காணப்படுகிறது. ஆசிரியர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், எழுத்துத் துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த வாரம் நல்ல பலன்களை அடைய இருக்கிறார்கள். அதன் மூலமாக நிறைய முன்னேற்றங்களும் காணப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.